சிறு வயதிலேயே விபத்தில் பெற்றோரை இழந்து அனாதையான 2 சிறுவர்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இதில் இளையவன் விபத்தின் போது தன் 2 கால்களையும் இழந்ததால் அவனால் எங்கும் போக முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தான். இதனால் மூத்தவனே அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து வந்தான். ஒரு நாள் தம்பி அண்ணனிடம், அண்ணா, நான் சூரிய ஒளியை பார்த்து பல நாள்கள் ஆகின்றன, எனக்கு சூரிய ஒளியை காட்ட முடியுமா என்றான். ஒரு சில வினாடிகள் யோசித்த அண்ணன் சரி என்று சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் வீட்டில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். அது நண்பகல் வேலை என்பதால் சூரியன் உச்சியில் இருந்தது. அதை தன்னுடைய கையில் வைத்திருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் பட வைத்து அந்த ஒளியை வீட்டிலிருந்த ஜன்னல் வழியாக அனுப்பினான். அதை பார்த்து வீட்டிற்குள் இருந்த அவனுடைய தம்பி பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவ்வழியாய் போய்க் கொண்டிருந்த பெரியவர் ஒருவர், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவனிடம் கேட்க, கால்கள் 2ஐயும் இழந்து வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்ற என் தம்பி சூரிய ஒளியை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அதனால்தான் நான் அவனுக்கு சூரிய ஒளியை காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னான் அவன். ஆம், கால்களை இழந்து வீட்டிற்குள்ளேயே அல்லது இருட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த தன் தம்பிக்கு அவனுடைய அண்ணன் ஒளியை தந்தான். பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்கிற இறை வார்த்தை, காரிருளில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு எப்படி பேரொளியை தந்தார் அல்லது பேரொளியாய் வந்தார் என்பதை எடுத்து கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு பேரொளியாய் இவ்வுலகிற்கு வந்தார் எனில் அவரது ஒளியை பெற்று கொண்டவர்களாய் நாம் எப்படி உலகிற்கு ஒளியாய் இருந்து இருளின் ஆட்சிக்குரியவற்றை நம்மிடமிருந்து அகற்றுவது என்பது குறித்து நாம் சிந்திப்போம். முதலாவது, இருளில் இருக்கும் மக்கள். ஒரு சிலர் பிறவியிலேயே பார்வையற்றவர்களாய் பிறந்து இருளிலேயே இருப்பதுண்டு. ஆனால் பெரும்பாலானோர் கடவுளுக்கு எதிராகவும் அவரது கட்டளைகளுக்கு எதிராகவும் பாவம் செய்து இருளிலேயே இருப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து இருளில் இருந்தார்கள். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கொரிந்து நகரில் இருந்தவர்களும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து இருளில் இருந்தார்கள். அவர்கள் என்ன மாதிரியான பாவம் செய்தார்கள் எனில், அவர்களிடம் இருந்த பிளவும் சண்டை சச்சரவும் தான். பெரிய குருவாம் ஆண்டவர் இயேசு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, யோவான் 17:21 என்று கடவுளிடம் வேண்டி இருப்பார். பவுலும் கூட ஊனியல்பின் செயல்கள் என்று சண்டை சச்சரவையும் கட்சி மனப்பான்மையையும் குறிப்பிட்டிருப்பார். கலாத்தியர் 5:20. ஆக நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். 1 கொரிந்தியர் 12:13 என்றும் குறிப்பிடுவார். எனில் நாம் ஒரே உடலாய் ஒரே மனத்தவராய் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இதற்கு எதிராக செயல்படுவது பாவமே ஆகும். இந்நிலையில் கொரிந்து நகரில் இருந்த இறை மக்கள் தங்களுக்கு இறைவாக்கை அறிந்த பவுல், அப்போல்லோ, கேபா ஆகியோரின் பெயரில் பிளவுபட்டும் சண்டை சச்சரவில் ஈடுபட்டும் பாவம் செய்தார்கள். இதை அறிந்த பவுல் அவர்களிடம், நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்றார். ஆகையால் பார்வை இழக்கும் போது மட்டுமல்ல, ஒற்றுமைக்கு எதிராக நடக்கும் போதும் நாம் இருளில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக, பேரொளியாய் வந்த இயேசு. எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். இது
புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இடம்பெறும் வார்த்தைகள். ரோமையர் 3:23. தம்மை அன்பு செய்வதற்கும் தமக்கு பணிந்திருக்கவும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் அவரை அன்பு செய்யாமலும் அவருக்கு பணிந்திருக்காமலும் வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள். இதனால் அவர்கள் மீது அசீரியர்களின் படையெடுப்பு நிகழ்ந்தது. இவ்வாறு இஸ்ரவேல் நாட்டின் மீது அசீரிய படையெடுப்பு நிகழ்ந்தபோது முதலில் பாதிக்கப்பட்ட நகர்கள் இன்றைய முதல் வாசகத்தின் தொடக்கத்தில் இடம்பெறுகின்ற செபுலோனும் நப்தலியும் தான். 2 அரசர்கள் 15:29. அசீரிய படையெடுப்பினால் அவமதிப்புக்கு உட்படுத்தப்பட்ட செபுலோன் நப்தலி நாட்டினர் இருளில் இருந்தபோது அவர்கள் பேரொளியை காண்பார்கள் என்றும் அவர்கள் மீது சுடரொளி உதித்துள்ளது என்றும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது. இந்த இறைவார்த்தை பகுதி இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் வழியாக நிறைவேறுகின்றது. எந்த நாட்டினர் அசீரிய படையெடுப்பினால் அவமதிப்புக்கு உட்படுத்தப்பட்டனரோ அந்த நாட்டினரிடமிருந்து இயேசு தன்னுடைய பணியை தொடங்கி அவர்கள் பேரொளியை காணச் செய்கின்றார். 3. ஒளியின் மக்களாய் வாழ்வோம். உலகின் ஒளியான இயேசு யோவான் 8:12 தன்னுடைய பணி வாழ்வை காரிருளில் நடந்து வந்தவர்கள் நடுவில் தொடங்கி அவர்களை பேரொளியை காணச் செய்தார். இயேசு தன்னுடைய பணியை இத்தோடு முடித்து கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு ஆகிய 4 தன் பணிக்காக தேர்ந்தெடுப்பதை பற்றி வாசிக்கின்றோம். இவர்களும் சரி, இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றவர்களும் சரி, உலகிற்கு ஒளியாயிருந்து இருளில் பாவத்தில் நடக்கும் மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்து அவர்கள் பேரொளியாம் இயேசுவை காணச் செய்ய வேண்டும். இன்றைக்கு பலர் சண்டை சச்சரவு, கட்சி மனப்பான்மை போன்ற பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசுவின் சீடர்களான நாம் ஒவ்வொருவரும் அவரை பற்றி அறிவித்து அவர்கள் பேரொளியை காணச் செய்ய வேண்டும். இதற்கு நாம் தயாரா? சிந்திப்போம். சிந்தனைக்கு, உங்கள் ஒளி சூரியோதயத்தை விடவும் பிரகாசமானது என்பார் ரூமி என்ற அறிஞர். நாம் ஒவ்வொருவரும் பேரொளியாம் இயேசுவின் ஒளியில் நடந்து உலக இருளை அகற்றுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம்.